पार्टी पर आनंद में अटैक किया। टॉप 10 बूथ्स जहां सबसे ज्यादा कांग्रेस की स्ट्रेंथ थी वहां टारगेट किया। और 2018 में पिछले इलेक्शन में 10 में से 8 बूथ कांग्रेस पार्टी जीती और इन 8 में से इन्होंने 6000 लोग उड़ाने की कोशिश की। ये कोइंसिडेंस नहीं था, ये प्लान था और ये सेंट्रलाइज तरीके से किया जा रहा है। अब मैंने बहुत बड़ी बात बोली, चीफ इलेक्शन कमीशन के बारे में मैंने बोला कि ये व्यक्ति वोट चोरों की रक्षा करता है। नागराज जी, इन्होंने 2 एप्लीकेशन 36 सेकंड में फाइल कर दी है और मजे की बात देखिए, ये 4 बजे सुबह उठ के फाइल कर रहे हैं। पता नहीं क्या हुआ, 4 बजे सुबह कहा कि भैया मैं 2 वोटर को डिलीट करूंगा और कितने 36 सेकंड में डिलीट कर दिए, फिर सो गए। हमारी माइंड में पहले सवाल था कि क्या इलेक्शन कमीशन भी सो रहा है, मगर नहीं, सोया कोई नहीं। வணக்கம், இது கேள்விக்களம். வாக்கு திருடர்களை பாதுகாக்கும் தேர்தல் ஆணையம், ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமானதா இல்லை அரசியல் குற்றச்சாட்டா? இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு. நம்மோடு இணைகிறார்கள் பத்திரிகையாளர் இந்திரகுமார், பாஜகவிலிருந்து டால்பின் ஸ்ரீதர், அரசியல் விமர்சகர் பானுச்சந்தர், விரைவில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் முதல்ல பானுச்சந்தர்கிட்ட ஆரம்பிக்க நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து தேர்தல் நடைமுறைகள் குறித்தும் இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைக்கக்கூடிய ராகுல் காந்தி, அது மகாதேவ்புரா பெங்களூர் சென்ட்ரலில் தொடங்கி அதற்கப்புறம் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம், அது தொடர்ந்து இப்பொழுது ஆலன் தொகுதி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலன் சட்டமன்ற தொகுதி, அதே போல் மகாராஷ்டிராவில் ரஜூரா, பல விஷயங்கள் முன்வைக்கிறார். பல சீரியஸான குற்றச்சாட்டுகள். உண்மையிலேயே தேர்தல் நடைமுறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்ல அதில் பயன்படுத்தப்பட்ட, அவர்களே அறியாமல் பயன்படுத்தப்பட்ட மக்களையும் மக்கள் மன்றத்தில் அழைத்து வந்து பத்திரிகையாளர் மத்தியில் பேச வச்சிருக்கார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு கூட தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இப்போ கண்மூடித்தே வந்து பல்வேறு தவறுகளை செய்திருக்கிறது, ஓட்டு திருட்டை நடத்தி இருக்கிறது அப்படின்னு அவருடைய போரை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவே வந்து டிக்ளேர் செய்கிறார். மக்களை வந்து ஏமாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது தேர்தல் ஆணையம் இவர்களை பாதுகாக்கிறது, இந்திய ஜனநாயகத்தை கொல்ல நினைப்பவர்களை பாதுகாக்கிறதா அப்படின்ற நேரடியாக ஞானேஷ்குமார் மீது விமர்சனமே வைக்கிறார் ஆதாரப்பூர்வமாக. இத்தனை நாள் வந்து என்ன இருக்கிறது, வெறும் வந்து ரெட்டரிக்காக இருக்குது, பேச்சுக்களாக மட்டும் இருக்குது, அதில் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்னு சொன்னவர் தொடர்ந்து சில மாதங்களாக ஆதாரங்களை அடுக்குகிறார். இதற்கு பதில் என்ன? இதுக்கு முதல்ல கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், மகாதேவ்புரா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ப்ரெசன்டேஷனில் வந்து என்ன சொன்னார்னா, வாக்காளர்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஓட்டர்ஸையும் எலெக்ஷனில் அவங்க தோற்ற மார்ஜினையும் ஃபார் சம் ரீசன் கம்பேர் பண்ணி இதனால் வந்து தேர்தல் ஆணையம் சரியாக வேலை செய்யலை, பிஜேபிக்கு துணை போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் எவ்வளோ தடவை பேர் இருந்தாலும் கையில் வந்து மை வைப்பாங்க ஓட்டு போடும்போது, அதனால் வந்து கள்ள ஓட்டு போடுறது வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு. நேற்று வச்ச ப்ரெசன்டேஷனில் எப்படின்னா, எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வாக்காளர்கள் இருக்க வேண்டிய வாக்காளர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஏன்னா இது வந்து ஓட்டிங் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட், நம்ம உரிமை. ஓகே, அதில் வந்து நம்ம அதை பற்றி சொல்லும்போது ரொம்ப கூர்மையாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால வந்து நான் ரொம்ப கூர்மையாக அந்த நேற்று நடந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தேன். அதில் எப்படின்னா ரொம்ப வினோதமாகவும் விசித்திரமாகவும் போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து யார் வேணால் வந்து டெலீட் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க, ரைட்டா? அதாவது ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி யார் வேணாலும் டெலீட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் எப்படின்னா, அது காங்கிரஸ் ஓட்டர்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அவங்க ஓட்டை மட்டும்தான் டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேர்டு என்ன ஆச்சுன்னா வந்து கடைசியில் பார்த்தா அந்த ஆலந்து கான்ஸ்டியூன்சியில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஓகே, இது ஒன்று மாற்றி ஒன்று வந்து இதை மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, இது அவர் வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, இந்த அரசியலில் கஷ்டமான விஷயம் என்னதுங்க, யாத்திரை போகிறது, கேம்பெயின் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு.
ஓகே, இப்போ பிஜேபியிலே பெரிய தலைவர்கள் யாரும் வந்து கேம்பெயின்லாம் போகிறதில்ல. அண்ணாமலை போனார், அவங்க தூக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் பெரிய பெரிய தலைவர்கள் போகிறதில்ல. அவர் அங்கே போயும் இதை மாதிரி சர்ச்சைகளை எழுப்புறாரு. சப்ஸ்டாண்டிவ் இஷ்யூஸ், மக்களோட ஆக்சுவல் குறைகளை எழுப்ப மாட்டேன்றான்றது தான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இது எலெக்ஷன் கமிஷன் மேலே வச்சாலும் வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அட்டாக். இது கடைசியில் என்ன சொல்ல வராங்க, எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி சேர்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. மக்களுக்கு வாக்களிக்குங்கிறது அடிப்படை உரிமை, நீங்களே பேசும்போது சொன்னீங்க. அந்த உரிமையை வந்து அவர்களுக்கே தெரியாமல் நீக்கிறது அப்படின்றது வந்து, என் பேரை பயன்படுத்தி உங்கள் வாக்கை நீக்கிறது அப்படின்றது, இது வந்து மக்கள் பிரச்சனை இல்லையா? மக்கள் பிரச்சனை தான். பட் ஆனால் என்னன்னா, இது வந்து இப்போ அவங்க பீகார் தேர்தல் ஒட்டி தான் எடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஓட்டர் அதிகார் யாத்திராலாம் வந்து கண்டக்ட் பண்ணாரு. நம்ம முதல்வர் ஸ்டாலின் கூட அங்கே போய் பேசினாரு. ஆமாம். இப்போ என்னன்னா, நம்ம பியூரோக்ரஸி இருக்குல்லங்க, நம்ம பியூரோக்ரஸி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இன்னெஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதோட அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. இதை மாதிரி டக்குன்னுலாம் போய் டெலீட் பண்ணிட முடியாது. ஃபார்ம் 7 கொடுத்தவனே டெலீட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவர் வந்து இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். காங்கிரஸ் அதற்கப்புறம் பின்னாடி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. டெலீட் பண்ணுறதுக்கான அட்டெம்ப்ட் நடந்ததுன்னு. கரெக்ட். 6018 வாக்குகளை நீக்குவதற்கு வந்து முயற்சி நடந்தது. அதில் 24 நீக்கங்கள் மட்டும்தான் உண்மையானது. மித்ததெல்லாம் 5994 போலியானதுன்னு தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டுள்ளது. கரெக்ட். அப்போ சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அது முக்கியமாக அவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாருன்னா, சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த நீக்கம் குறித்து ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் தன்னுடைய மாமா வந்து நீக்கப்படுகிறதாக ஒரு பின்னப்ப வரதை பார்த்துட்டு அவர் அச்சமடைந்து அவர் உறவினர்கிட்ட அந்த மாமா கிட்ட சொல்லும் பொழுது தான், அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் அதை பற்றி விசாரிக்கும் பொழுது தான், அந்த அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட் பிஆர் பேட்டல்கிட்ட அந்த பிரச்சனை போகும்போது தான், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விசாரணை மேற்கொள்ளும் பொழுது தான் இவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போ அந்த பூத் லெவல் ஆஃபீஸரோ இல்லைன்னா அந்த காங்கிரஸ்காரர் அதை வந்து பிரச்சனை எழுப்பவில்லை என்றால், அந்த 5994 வாக்காளர்கள் வந்து வாக்குகளை நீக்கி இழந்திருப்பாங்க இல்லையா? நீங்க சொல்றது வந்து ஒரு சின்ன, அந்த 6018 ஒரு சின்ன சாம்பிள் சொல்றீங்க. 6018 வந்து 5994 அது சின்ன சாம்பிள். 6018 5994ன்றது வந்து 95% மேல வருது. அதான் இப்போ வந்து அது டெலீட் ஆகல இல்ல, அது டெலீட் இல்ல சொல்றீங்க. இதுல வந்து நம்மளுக்கு ராகுல் காந்தி சொல்றதுல இருந்து நம்ம சில சிஸ்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாங்க. அவர் ஓடிபி ட்ரையல் கேட்கறாருல, அந்த ஓடிபி ட்ரையல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னொன்று என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், எலெக்ஷன் கமிஷன்ட்ட தன்னோட ஓன் பியூரோக்ரஸி கிடையாது, அவங்களோட ஓன் அமைப்பு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் வந்து டிபெண்டாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் கர்நாடகா அவரோட நீங்கள் லெட்டரை படிச்சிங்கன்னா இமீடியட்டாக அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க காலாபுர்கி போலீஸ்ட்டு. காலாபுர்கி போலீஸ் வந்து அது விசாரிக்கணும், அதுக்கு சிஐடிக்கு போகணும். இதெல்லாம் யார் கையில் இருக்கு? இது கர்நாடகா அரசு கையில் இருக்கு. கர்நாடகாவில் யார் அரசு? கர்நாடகா சிஐடி தான் 18 முறை லெட்டர் எழுதிச்சு. எலெக்ஷன் கமிஷன் சார்பில் பல தரவுகள் கொடுக்கப்பட்டது. டெஸ்டினேஷன் போர்ட்டும் டெலிவரி போர்ட்டும் டெஸ்டினேஷன் ஐபி ஓடிபி ட்ரையல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை குறித்து 7 தடவை தனியாக கேட்டு எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் பதில் இல்லைன்ற இல்லை. இப்போ வந்து அது கரெக்ட், அது கரெக்டான வாதம் தான். நான் நீங்கள் சொல்கிற அதனால தான் விசாரணை அப்படி நிற்கிது. இல்லை, அதனால தான் தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அந்த சிஇசி கொடுத்துருக்க லெட்டரில் வந்து மிச்சம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்க மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ அது நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். ஏன்னா இது என்னன்னா, இந்த சான்ஸை வச்சு இது சிஸ்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து சைபர் அட்டாக்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் கான்ஸ்டன்ட்டாக. நம்ம நாட் ஜஸ்ட் எலெக்ஷன் டேட்டா பேஸ், நம்ம பாஸ்போர்ட் டேட்டா பேஸ், ரேஷன் டேட்டா பேஸ், எல்லாத்துலேயும் வந்து சைபர் அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை சான்ஸாக வச்சுட்டு இதை ஆக்சுவலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இது. உங்களுக்கு முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். இந்திரகுமார் அதை சான்ஸாக வச்சுட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், எலெக்ஷன் கமிஷனும் கொடுக்கணும்னு தான் அவரும் சொல்கிறாரு. ஆனால் வந்து இதை வச்சுட்டு வந்து நம்ம வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லக்கூடாது, வாய்ப்பாக பயன்படுத்துங்க, நானும் அதை தான் சொல்கிறோம் அப்படின்றத தான் சொல்கிறாரு திரு பானுச்சந்தர். இல்லை, தேர்தல் வாய்ப்பாக பயன்படுத்துவது அப்படின்றதுக்குள்ள வாய்ப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்துவதற்கு உரிய மனநிலையோடோ அல்லது உரிய பக்குவத்தோடு அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்றத இதற்கு முன்பு ஓட்சோரி குறித்து ராகுல் காந்தி பிரஸ் மீட் கொடுத்ததற்கு பிறகு ஞானேஷ்குமார் வந்து சந்திக்கிறார். அவங்க எப்படி பத்திரிகையாளர்களை கையாண்டாங்க, தேர்தல் ஆணையர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை எப்படி கையாண்டார்ன்றதை பார்க்கும் பொழுது அவரிடம் அந்த நிதானம் இருப்பது போல தெரியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இது மக்கள் பிரச்சனையா இல்லையா அப்படின்றது குறித்து பானுச்சந்தர் அவர்கள் சொன்னார். நீங்கள் சுட்டிக்காட்டியது போல இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, குடியரசு நாடு என்று நாம் கருதுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படையாக அமைவது ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்று நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த முறை. அதிலேயே அடிப்படையில் பங்கம் ஏற்படுகிறது என்றால் இந்த ஜனநாயகம் சரியான திசையில் தான் இயங்குகிறதா என்று அடிப்படையிலேயே பிரச்சனை ஏற்படுகிறது.
மூன்றாவது, பியூரோக்ரசி என்பது நிதானமாகத்தான் செயல்படும். இந்தியா பியூரோக்ரசின்றது எல்லோரும் சொல்வது போல ஸ்லோவானது, அவங்க உடனடியாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, தே வில் டேக் இட் ஸ்டெடிலி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பிஎல்ஓ ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு ஆவணத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த பிஎல்ஓ ஹேண்ட்புக்கில் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்ற பகுதியில் 13 அண்டர் ரூல் 21A ERO கேன் சுவமோட்டோ டெலிட் த நேம்ஸ் inadvertently ஆர் erroneously entered in the draft roll. அதாவது டிராஃப்ட் ரோல் என்று சொல்லப்படுகின்ற மாதிரி பட்டியலில், வரைவு பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவதற்கான அதிகாரம் EROவுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில சூழல்களில் அவர் முழுமையாக அவரே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்லோவா ஸ்டெடியா எடுத்துக்கிறாங்கன்றது இல்லை, எல்லா அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்வதற்கு தேவையான வாய்ப்புகளையும் அவர்கள் கையில் வைத்து கொண்டு தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த ஸ்டேட் ஆஃபீஸர்ஸை கைகாட்டுவது. அதாவது பியூரோக்ரசி அப்படின்றத பார்க்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு செப்பரேட் பியூரோக்ரசி எதுவும் கிடையாது. அவங்க மாநில அரசு அதிகாரிகளையோ அல்லது வேறு அதிகாரிகளையோ சார்ந்து தானே இயங்குறாங்க. அவங்கெல்லாம் யார் கையில் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அவங்கெல்லாம் மாநில அரசின் கையில் தானே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்பு கர்நாடகாவில் யார் ஆளும் கட்சியாக இருந்தது? நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம அசரடிக்கிற மாதிரி இன்னொரு பதில் சொல்கிறது அப்படின்னு கவுண்டமணி காமெடி ஒன்று வரும். அந்த மாதிரி தான் ஒன்றிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரத்துறைகள் அத்தனையிலும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல், சங் பரிவாரனுடைய ஊடுருவல் இருக்கிறது அப்படின்றத இந்தியா மட்டுமல்ல சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய பியூரோக்ரசி குறித்து ஆய்வு செய்பவர்கள் அத்தனை பேரும் சுட்டிக்காட்டக்கூடிய அடிப்படையான விஷயம் அதுதான். அப்போ உள்ளுக்குள் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்வது மோசடியானது. இதில் நம்ம அடிப்படையில் இதெல்லாம் அவருடைய கேள்விகளுக்கான பதில். ராகுல் காந்தி எழுப்பி இருப்பது ரொம்ப அடிப்படையான ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 2 பேர், இதில் இந்த பக்கம் இருக்கிற ஒரு பேர் சூரியகாந்த், இந்த பெண் பேர் பாபிதா சௌத்ரி. இந்த சூரியகாந்த்ன்ற நபர், இந்த பாபிதான்ற நபர், இந்த 2 பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. இதில் ஒருவருடைய பேரை இன்னொருவர் நீக்குவதற்காக 1 முறை 2 முறை அல்ல 10 முறைக்கும் மேல் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவங்க 2 பேர் யாருன்னே தெரியாது. தான் யாரென்றே தெரியாத ஒருவர் மீது எப்படி அவர் இந்த வேட்பாளர் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்க தகுதி இல்லாதவர் என்று ஒருவரால் புகார் கொடுக்க முடியும்? அவருடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி 14 நிமிடத்தில் 12 வாக்காளர்களை நீக்குவதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறார். இதில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? எங்களுக்கு இதில் ஆன்லைன்ல எல்லாம் நீக்கவே முடியாது, ராகுல் காந்தி பொய் சொல்றாரு. 26 டிசம்பர் 2019 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய முகநூல் செய்தி இது. அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஃபார்ம் 7 கேன் பி ஃபைல்டு ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தின் மூலமாக வாக்காளர் பெயர் பட்டியலில் இருந்து ஒருவருடைய பெயரை நீக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அது குறித்து ரொம்ப விரிவாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அப்ஜெக்டிங் இன்க்ளூஷன் சீக்கிங் டெலிஷன் ஆஃப் அ நேம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக 10 பக்கத்துக்கு ஒருவருடைய பெயரை நீக்குவதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக தேர்தல் ஆணையம் டாக்குமெண்ட்டே வெளியிட்டிருக்கிறது. அப்போது ஆன்லைனில் ஒருவருடைய பெயரை நீக்குவதற்கான வாய்ப்பை திறந்து வைத்ததற்கு பிறகு அது பல்வேறு மோசடிகளுக்கு வழிவகுக்கிறது. என்னென்ன மாதிரியான மோசடின்றதை தான் நேற்று ராகுல் காந்தி விரிவாக பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறார். ஒருவருடைய தொலைபேசி எண்ணை எங்கிருந்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, கர்நாடகாவுக்கு தொடர்பே இல்லாத வேறு மாநிலத்தினுடைய எண்களில் இருந்தெல்லாம் நீக்குவதற்கான பட்டியல் வந்திருக்கிறது. அதில் நீங்கள் முந்தைய விவாதத்திலே, இந்த விவாதத்தினுடைய முதல் சுற்றிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல யார் என்றே தெரியாத நபர்கள், என்னவென்றே தெரியாத நபர்கள், கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேலான போலியான விண்ணப்பங்களின் மூலமாக பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றத தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொள்ளுகிறது என்றால் அந்த 5000 பேருக்கு என்ன நீதி? அந்த 5000 பேர் போடாத ஓட்டுக்கு என்ன நீதி? இந்திய ஜனநாயகம் என்பது குற்றம் நடந்ததை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அதை சரி செய்வது என்ன என்பதையும் சேர்த்து பேசுவதுதான். 6000 பேர் நீக்கப்பட்டிருக்கு. இது அந்த ஒரு தொகுதியில ஒரு பிஎல்ஓ கண்ணை முழிச்சு பார்த்ததுனால தன்னுடைய சொந்தக்காரர் அது தடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர் பிஆர் பாட்டீலோட தலையீட்டில் அது தடுக்கப்பட்டிருச்சு கடைசி நிமிஷத்துல. அவர்களுடைய தலையீடு இல்லை என்றால் அந்த 5994 பேர் வாக்குகளை இழந்திருப்பாங்க. இப்போ அந்த பிஆர் பாட்டீல் போல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து வாக்காளர் பட்டியலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்திற்கு என்று தன்னாட்சி அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சுயமாக முடிவெடுக்கின்ற அதிகாரம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணமே இதில் பல்வேறு நபர்கள் தலையீடு இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கான வாக்குரிமையை உத்தரவாதப்படுத்துவது. தேர்தல் ஆணையம் 2 விஷயங்களில் உத்தரவாதப்படுத்தணும். ஒன்று, வாக்காளர்களுடைய வாக்குரிமையை உத்தரவாதப்படுத்துவது. 2வது, அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான சம வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துவது. இதன் மூலமாக ஒரு
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்துவது, இது எல்லாவற்றிலுமே கோட்டை விட்டிருக்கிறது அப்படின்றதான புகார். ஒரு பிஎல்ஓ கண்ணு முழிச்சுக்கிட்டாரு, அங்கே நடக்கிற முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருக்கு. இதே போல இன்னும் எத்தனை பிஎல்ஓக்கள் கண்முழித்து பார்த்திருக்கிறார்கள், எத்தனை பிஎல்ஓக்கள் பார்க்க தவறி இருக்கிறார்கள். எந்த விதமான பூத் ஏஜென்ட்டும் இல்லாத பல கட்சிகள் இருக்கின்றன, பல தொகுதிகள் இருக்கின்றன. ஒரு கட்சிக்கு பூத் ஏஜென்ட் இல்லைன்றதுக்காக, அவங்களால அந்த தொகுதியில் வந்து பார்வையிட முடியலைன்றதுக்காக என்னுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு எப்படி வந்தது? அடிப்படையான வாக்குரிமை எனக்கு தெரியாமல் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. வரேன் திரு டால்பின் ஸ்ரீதர், அதாவது மக்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வந்து நீக்குவதற்கான முயற்சி நடந்தது, அது தடுக்கப்பட்டுச்சு. ரஜூரால 18,000 வாக்குகளை சேர்ப்பதற்கான முயற்சி நடக்குது, அங்கேயும் இதே போல் கடைசியில் வந்து தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்ளுது 6,861 வாக்குகளை வந்து போலியாக வந்து சேர்க்க முயற்சி நடந்தது, அங்கேயும் புகார் கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையமே. இப்போ ஒரு பக்கம் நீக்குவதற்கு முயற்சி, ஒரு பக்கம் சேர்ப்பதற்கு முயற்சி, எல்லாம் 6,000 வாக்குகள், அது ஒரு 10 பூத்தில் டார்கெட் பண்ணி நடக்குது. அதையும் பார்த்தா இது எல்லாம் எங்கிருந்து நடக்குதுன்னா, நான் சொன்னது போல் 14 நிமிஷத்தில் 12 அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் அவ்வளோ நேரத்தில் ஃபில்லே பண்ண முடியாது. காலை 4 மணிக்கு எந்திரிச்சு 2 ஓட்டை நீக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்போ அதே போல் வந்து வெளியிலேருந்து சென்ட்ரலைஸ்டாக வருது. ஓடிபி ட்ரெயில் இல்லை, டைனமிக் ஐபி பதவி பயன்படுத்தியிருக்காங்க, அதனால தான் டெஸ்டினேஷன் போட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்களான்னு கேள்வி எழுப்புறாரு. அப்போ ஒரு திட்டமிட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஏஜென்சி ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை வச்சு தான் பண்ணியிருக்காங்கன்றது இந்த தொழில்நுட்பத்தை பார்க்கும் பொழுதே தெரியுது. த சைஸ் ஆஃப் த ஸ்கீம், அந்த ஸ்கேம் ஒரு ஸ்கீம்னு வச்சுக்கலாம். அப்போது பார்க்கும் பொழுது அது அப்போது இதை வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தேர்தல் நடைமுறை குறித்த ஒரு பெரிய நம்பகத்தன்மையை வந்து குறையிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டு புகார் கொடுத்துருக்கு. 2 எஃப்ஐஆர், ஒன்று மகாராஷ்டிராவில், இன்னொன்று வந்து கல்புர்கியில் நடந்த மாதிரி சந்திராப்பூரில் நடந்திருக்கு, ரஜூரால். அப்போது இது குறித்தெல்லாம் ஒரு விளக்கமாக ஒரு நேர்மையான பதில் வேண்டாமா தேர்தல் ஆணையத்திலிருந்து? ஆனால் வந்து ஏற்கனவே வந்து தேசத்துக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்வதோ இல்லை இது குறித்து ஒரு விமர்சனம் வைப்பது மாறா வந்து எப்படி சரியாக இருக்கும்? அதாவது ராகுல் காந்தி குறித்து பேசும்பொழுது காங்கிரஸ் நண்பர் எம்பி வரப்போகிறாரு. அவர் கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கும், என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு. அது 2 விஷயத்தில் பார்க்கணும், 2 கோணத்தில் ராகுல் காந்தியை பார்க்கணும். ஒன்று, ராகுல் காந்தியுடைய அடிப்படை ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் விளையாட்டு பிள்ளை மாதிரி ஒரு சில இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் பாம் கொடுத்தாரு இல்லையா? இதுக்கு முன்னாடி நேத்திக்கு வந்து ஹைட்ரஜன் பாம் வச்சார். அது இன்னும் இனிமேல் தான் வரப்போகுது. அதுதாங்க சொல்லிட்டாரு. அதுதாங்க ஒரு முன்னாடி ஆட்டம் பாம் பண்ணார். அதில் வந்து 10 விதமான பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை வச்சு ஒரு 10 விதமான குற்றச்சாட்டு சொன்னார். ஒரே முகவரியில் 70 பேர் இருக்காங்கன்னு. உடனே அந்த முகவரி சம்மந்தப்பட்டவங்க போய், ஆமாம் இதுங்க வந்து நாங்கள் பேயிங் கெஸ்ட்டு ஆண்கள்லாம் வந்து தங்கிறது போய்வாங்க, அவர்களுக்கு வேறு அட்ரஸ் இல்லாதனால ஒரே இடத்துல இருந்தாங்க, அவங்க வந்து ஓட்டு போடலை, அவங்க போயிட்டாங்க, அதுக்கான ஆதாரம் கொடுத்தாரு. பியர் உற்பத்தி பண்ணுற இடத்துல 66 ஓட்டு. அதுதாங்க ஒரு விஷயம், நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. 2வது இன்னொரு 10 தடவை போன தடவை சொன்னார் ஆட்டம் பாம்பு போட்டப்போ 10 விஷயம். அந்த அம்மா வந்து ஒருத்தர் வந்து 3 இடத்துல அவருடைய வாக்காளர் பட்டியல் 3 ஸ்டேட்டில் இருக்குது அப்படிலாம் சொன்னார். அவரே சொன்னார், ஆமாம் என்னுடைய வேலை நிமித்தமாக நான் 3 இடத்துக்கு மாறி போகும்போது அங்கே இருக்கிற டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க டெலீட் பண்ணாமல் விட்டுருக்காங்க, ஆனால் நான் ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு அம்மா பேரை சொல்லுவார், அந்த அம்மா பேரை சொல்லி அவங்களுக்கு ஓட்டை வந்து எடுத்துட்டாங்கன்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டேன், எனக்கு ஒரு இடத்துல இருக்குன்னு. அதே பத்திரிகையாளர்கள் பல இடத்துல போனப்போ 80 வாக்கு. அதே போல வந்து பீகார்ல வந்து ஒரே வீட்டில் ஒரு அட்ரஸ்ல 500 பேருக்கு வாக்கு. இதெல்லாமே இருந்து அதுக்கு தேர்தல் ஆணையம் நிறைய பலதோ விளக்கம் சொல்லிட்டாங்க. சொல்லியிருக்காங்க ஏன் அந்த மாதிரி முகவரி இல்லாத ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி 0 அந்த மாதிரி முகவரியில ஒரே முகவரியில ஒரு கிராமத்துல 497 பேருக்கு ஒரே முகவரியில. நேத்திக்கு ஒரே ஒரு விஷயம், நேத்திக்கு ஹைட்ரஜன் பாம்புல அவர் சொன்னார் இல்லையா? இப்ப கூட சமீபத்துல எனக்கு முன்னாடி பேசினார், சொன்னார் பண்டிதா சௌத்ரி, சோன் கண்டேலா காசிநாத், அசோக் மாணிக் ராவ் இவங்க பெயர்லாம் நீக்கப்பட்டுச்சு நேத்திக்கு சொன்னாரு நம்ம திரு ராகுல் காந்தி. ஆனா இன்றைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற விஷயத்துல 3 வாக்காளர்கள் பெயரும் இருக்குதுன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. அதனால இல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். அதுக்கப்புறம் காங்கிரஸ் சார்பா அவங்க எக்ஸ் தளத்திலையும் அது போட்டாங்க. நண்பரு கூட பேசும்போது பானு சேந்திரன் அதான் சொன்னாரு, முயற்சி நடந்தது 2018ல 5094 போலின்னு சொல்லி 24 தான் நீக்கப்பட்டிருக்குன்னு அது தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொள்ளும். பெயர்கள் நீக்கப்பட்டு உள்ளதுன்னு இவர் சொல்றாரு, நீக்கப்பட முயற்சின்னு சொல்லல. நேத்திக்கு அவர் சொன்னது. ஆனா இதுல இப்ப தேர்தல் ஆணையம் அவங்க பட்டியலோட வாக்காளர் பட்டியலோட கொடுத்திருக்கு. 2வது விஷயம், இவர் வந்து பொறுத்தவரையில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா
தொடர் தோல்வி. அவர் மேலே தப்பு இல்லை. அவர் 2014 ஒரு 70-80 தேர்தலில் அவர் தொடர்ந்து தோல்வியாக இருக்கார். அந்த காங்கிரஸ் கட்சியில் அவர் தலைமையிலிருந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் கூட அவர் இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் கூட அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை, அதுக்கு நான் வரல. அவர் இல்லாத ஒரு சில விஷயத்தை திரும்ப 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 பேசுவதே வழக்கமா வச்சிருக்காரு திரு ராகுல் காந்தி. ஏன்னா யார் பெயரால நீக்கப்பட்டதோ அந்த நபரை கொண்டு வந்து பத்திரிகையாளர் முன்னாடி பேச வைக்கிறாரு. நான் அப்ளையே பண்ணல அப்படின்ட்டாரு. இது சொன்னாரு. அதே போல அந்த நம்பர் என்னோடது இல்லன்ட்டாரு. ஒரே நிமிஷம், இறந்து போனவங்களோட நான் டீ குடிக்கிறேன்லாம் சொன்னார் இல்ல? ஆமா, அவங்களை கூட்டி வந்து காமிச்சிட்டாங்க. அவர் சொன்னது எல்லாமே இப்ப இறந்து போனதா நீக்கப்பட்டவர் இறக்கலையா, உயிரோட இருக்காங்க. எட்டிக்காரன் புழுகு 8 நாள்னுவாங்க. இறந்து போனதா சொன்னப்பட்ட நபர் முன்னாடி வந்துட்டாரு. அது குறித்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. அந்த சூரியகாந்த் முன்னாடி வந்து காமிச்சாரு. அவரையும் வந்து இது வரைக்கும் வந்து பதிலே இல்லையே. பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்றது எங்க வேலை இல்ல. தேர்தல் ஆணையர் பண்றீங்க. நான் சொல்றது கேளுங்க. தேர்தல் பட்டியலில், வாக்காளர் பட்டியலில் ஒரு சில குளறுபடிகள் இருக்குது. அது உங்களுடைய பூத்தில் இருந்தாலும் சரி, என்னுடைய பூத்தில் இருந்தாலும். இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 இடத்துலையும் வாக்கு இருக்கலாம். அது வேணா காரணம் வேற விஷயம் இருக்கும். அதனால உடனே தேர்தல் ஆணையம் பண்ணது எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது. அது இவ்வளோ பெரிய தினம் தினம் மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கிற நாட்டில் அன்னைக்கு உடனே அப்டேட்டாக இருக்க முடியாதுன்ற ஒரு சில நடைமுறை சிக்கல் இருக்கிறது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்ற மாதிரி முறைகேடு, இவர் வேணும்னே ஒரு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாரான்னு சொல்லி அவரை நீக்கிறது, இது எதுவுமே நடைமுறை சாத்தியம் இல்லை. அவர் சொன்னார் ஃபார்ம் 7 எப்படி டெலீட் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும்? நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு அதிகாரி இருக்காங்க, பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க, பூத் லெவல் ஏஜென்ட், அரசியல் கட்சியினுடைய BLA 2 இருக்காங்க. இவங்க ஒப்புதலோட தான் டெலீட் பண்ண முடியும். அவங்களும் டெலீட் பண்ணல. அது நான் முதல்கட்ட கருத்தா இருக்கிறேன். டெலீட் பண்ணல, அவங்க திருப்பி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து அது ரிஜெக்ட் ஆயிருச்சு. அதுக்கு தான் FIR பதிவு பண்ணிருக்கு. திரு மாணிக் தாக்கூர்ட்ட போயிட்டு வந்தாரு. உங்க முதல்கட்ட கருத்தா இருக்கிறேன். இது மாதிரி ஒரு தொடர் தோல்வியில் இருக்கிறவரு ஏதோ ஒரு மனம் போன போக்கில் ஒரு வந்து புகார் சொல்லிட்டு போறது, ஹைட்ரஜன் பாம்பு, ஆட்டம் பாம்புன்னு சொல்றது, இது நாங்க ஏன் ஒண்ணு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறாருன்னு நம்ம சொன்னா உடனே கோவப்படுறாங்க. அடுத்த நீங்க விமர்சனத்தை அடுத்த சொல்லிடுங்க. இல்ல நீங்க ஒரு சில விஷயத்தை பேசுறாருங்க. இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. வெஸ்ட் பெங்கால் வந்து பங்களாதேஷ்ல நடந்தது, பாகிஸ்தான்ல நடந்தது, ஸ்ரீலங்கால நடந்தது, எல்லாமே இந்த மாதிரி ஓட்டு அடிப்படையாக வச்சு ஆரம்பிச்சு நீங்க இதனால தோல்வின்னு சொன்னா அப்ப பாஜக அப்படிதான் ஜெயிக்குதான்ற விமர்சனம் அடுத்து வரும். நான் திரு மாணிக் தாக்கூர்ட்ட பேசி கேட்டு வரேன். நான் மாணிக் தாக்கூர் முதல் சொல்லிருக்காரு. திரு மாணிக் தாக்கூர் அதாவது வந்து தோல்விகளுக்காக பயந்துட்டு தான் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க, ஆதாரபூர்வமா வைக்கல அப்படின்னு சொல்லி திருப்பியும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நபர்களை கூட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல தெரியணுன்றக்காக பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே காமிச்சாச்சு. ஆனால் அது நம்பும்படியா இல்லை, ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு, தேர்தல் தோல்விகளை மறைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு நேரடியாக வந்து ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தான் இது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வணக்கம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னட்டா, அந்த ஓட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமாக நடக்கலை, பல விதங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. பெங்களூர் மத்திய தொகுதியை பொறுத்த மட்டிலும் நகர்ப்பகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் ஏறக்குறைய 1,00,000 வாக்காளர்கள் டபுள் என்ட்ரியாகவும் ட்ரிபிள் என்ட்ரியாகவும் பக்கத்தில் இருக்க சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவங்களை 2-3 பூத்தில் அவர்களுக்கு உறுப்பினர்களாகவும் வாக்காளர்களாகவும் சேர்த்து 1,00,000 ஃப்ராட் ஓட்டை சேர்த்துருக்காங்க. அதனுடைய விளைவாக பக்கத்தில் இருக்க 5 தொகுதிகளில் பாஜக 85,000 ஓட்டில் தோற்றுருது. ஆனால் ஒரு தொகுதியை பொறுத்த மட்டும் சேர்த்து வச்சுருந்த இந்த போகஸ் ஓட்டுனால 1,15,000 ஓட்டில் ஜெயிச்சிடுறாங்க. இதுதான் பெங்களூர் சவுத்தை சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் உள்ள மோடஸ் ஆஃப் ஆப்ரண்டி. இங்கே கர்நாடகாவோட நார்த் பார்ட் ஆஃப் கர்நாடகா, இது வந்து மகாராஷ்டிராவோட பார்டர், ஒரு ரூரல் கான்ஸ்டுவன்சி அலங்கட்டில். அதே மாதிரி ரஜுரான்னு சொல்கிற விதர்பில் இருக்க மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு ரூரல் கான்ஸ்டுவன்சி. அங்கே எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்னது. அதில் என்ன டெக்னிக்காக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், 6,000 காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஒரு 6,000 ஓட்டில் 2018 தோற்றுறாரு. அதே இவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி வந்து ஆன்லைன் மூலமாகவும் 6,000 ஓட்டை டெலீட் செஞ்சு காங்கிரஸினுடைய 10 பூத்தில் இருக்க 6,000 ஓட்டை ஸ்பெசிஃபிக்காக 10 பூத்தில் 8 பூத்தில் முக்கியமான ஓட்டுகளை காலி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் எங்கே காங்கிரஸ் லீடு வாங்குமோ, ஏன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டுபிடிக்கப்படுறது என்ன, காங்கிரஸ் தோத்துக்கிட்டே வருது. பாஜக சார்பா அவர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, அது காங்கிரஸ் ஓட்டை தான் குறிவைத்து பண்றாங்க அப்படின்றத என்ன அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முடிச்சிருக்கோம்.
இல்லை பாஜக காரர்களை பொறுத்த மட்டும் ஏன் இதை அதாவது என்னட்டா முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல என்னட்டா காங்கிரஸ் தோற்றுக்கிட்டே வருது அதனால் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தோல்வி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தது என்னட்டுனா தோல்வி வந்து காங்கிரஸினுடைய அமைப்பு சரியா இல்லை, காங்கிரஸ் கட்சி சரியாக செயல்படலைன்னு. தோல்வி அது கிடையாது. இது மாதிரி பெரிய புது விதமான ஃப்ராடு நடந்திருக்கு. பெங்களூர் சென்ட்ரலில் ஒரு விதமான ஃப்ராடு நடந்திருக்கு, அல்லங்கத்தில் ஒரு விதமான ஃப்ராடு நடந்திருக்கு, ராஜ்புரான ஒரு விதமான ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு. இன்னும் ஃப்ராடு வரப்போகுது. இந்த ஓட்டு திருட்டுடைய அடுத்த பகுதிகள் வந்துகிட்டே இருக்க போகுது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன நடந்திருக்குங்கிறத பின்னாடி போய் பார்க்குறோம். இப்போ ஓட்டர் லிஸ்ட்டை பெங்களூர் சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டோம், டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் லிஸ்ட்டை கேட்டோம், டிஜிட்டலைஸ் ஃபார்மெட்டில் உள்ள ஓட்டர் லிஸ்ட்டை கேட்டோம். அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பிடிஎஃப் ஃபார்மெட் தான் கொடுப்போம்ட்டாங்க. பிடிஎஃப் ஃபார்மும் நீங்கள் வந்து அதை வந்து வேர்ட் ஃபைலில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அதிகாரிகளை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை வந்து காப்பாற்றுவதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். இவர்களை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் திருட்ட மட்டுமே நம்பி தன்னுடைய ஆட்சியில் வச்சுருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சி ஆனால் தோற்று போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? 20% வாக்குகள் இப்படிப்பட்ட ஃப்ராடு பண்ணி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தோற்று போச்சு, காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியலைங்கிறதுக்கு இது முதல்ல 20 ஓட்டை போட்டு வச்சிருக்காப்புல தானே. ஒவ்வொரு போலிங் பூத்துலையும் 20% ஓட்டை இவங்க முதல்ல போல் பண்ணிடுறது மாதிரி தானே. ஃப்ராடு ஓட்டு இது ஒவ்வொரு விதமான ஃப்ராடாக நடந்து. அதுக்கு ஒரு அவங்க வைக்கக்கூடிய வாதம் இருக்கு இல்லையா? இல்ல உங்களுடைய அரசு தான் அங்கே இருக்கு, காங்கிரஸ் அரசு இருக்கு. இப்போ வந்து நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தயார் பண்ணது அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தானே. அப்போ அது எப்படி முறைகேடுன்னு சொல்ல முடியும்? 2023 ஆட்சிக்கு வந்துடுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே தொகுதியில் நீங்க அப்ப வந்து விழிப்புடன் வந்து நீங்க உங்களுடைய அரசின் கண்களுக்கு பார்வையின் கீழே தான் சேர்த்து சொல்லுங்க. அதே தொகுதியில் 2024 காங்கிரஸ் தான் ஜெயிக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அப்ப அதுக்கு ஓட்டு போட்டாங்களா? அப்ப ஏன் அவங்க புகார் பண்ணல? இல்ல திடீர்னு இப்ப வந்து அதுக்கு வந்து காங்கிரஸ் சார்பாகவும் சரி அகிலேஷ் யாதவும் சொல்றாரு, நாங்கள் ஜெயிச்சாலும் கூட இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் தான் அவரும் சொல்லியிருந்தாரு. அவர் கருத்தை கேட்டுருவோம். ராஜினாமா பண்ணிட்டு வைக்கணும். அதுக்கு முதல்ல கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாம நான் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைன்னா முதல்ல என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து இப்போ முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா பலவிதமான திருட்டு நடக்கிறது. வாக்கு திருட்டு என்பது ஒரு விதமாக இல்லை, இது ஒரு விதம் கிடையாது, பல விதமாக செய்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் 2023 பாஜகவுடைய ஆட்சி இருந்தது. 22-23 பாஜகவுடைய ஆட்சி. அப்போ தான் இந்த தொகுதியில் நடந்த திருட்ட அந்த தேர்தல் வந்ததுக்கப்புறம் முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி பிடிபட்டது. 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி திருட்டு நடந்துச்சுங்கிறத ஒரு மகாதேவபுராவுடைய தொகுதியினுடைய திருட்டு. இந்த திருட்டை பொறுத்த வரைக்கும் என்னட்டுட்டா ஒரு தொகுதியில் தான் அது நடந்திருக்கு, மிச்சம் இருக்க 5 தொகுதியில் நடக்கலை. ஒரு தொகுதியில் மட்டும்தான் பாஜகவுடைய எம்எல்ஏ இருக்கார். அந்த தொகுதியினுடைய அது ஒரு நகரப்பகுதியினுடைய நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி. அந்த பகுதியில் தான் இப்படிப்பட்ட ஃப்ராடு நடந்திருக்கு. மகாதேவபுராவுடைய ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல சொன்னது மாதிரி மகாதேவபுராவில் எப்படிப்பட்ட ஓட்டு திருட்டு நடந்ததுன்னு சொன்னார். என்னென்னா 1 லட்சம் வாக்காளர்கள் ஃப்ராடு வாக்காளர்கள் எப்படி பக்கத்தில் இருக்க தொகுதியில் இருக்க பாஜகக்காரர்கள் எல்லாம் இதில் 2 முறை ஓட்டு போடுவது மாதிரி அவர்கள் ஒவ்வொரு பாஜகக்காரர்களுக்கும் 5 வாக்குகள் சேர்த்து வச்சிருந்தாருங்கிறத நம்ம அதில் பார்க்க முடிந்தது. ஏனென்று இப்படிப்பட்ட புது வழியிலே திருடுறார்கள். இவருடைய திருட்டு என்பது ஒரு வழி திருட்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே இது ஒரு பெரிய சிபிஐ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய மொத்த அமைப்புமே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்தில் திருட்டு நடந்துச்சு, எப்படி நாம் தோற்றோம், அதற்கு என்ன காரணங்கள், என்னென்ன திருட்டு நடந்திருக்கு, புது விதமாக இவங்க என்னட்டா ரூம் போட்டு யோசிச்சு ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுடைய ஃப்ராடுங்கிறது என்னட்டா ஒரு அளவுக்கு மேலே மீறி போயிடுச்சு. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்ங்கிறத நீங்கள் சிம்பிளான அலங்கத்துடைய ஸ்டோரி என்ன, 6000 வாக்காளர்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தெரியாமலேயே ஒருத்தருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய வாக்காளர்கள் டெலீட் பண்ண முடியும். டெலீட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபைலாக இருக்குது அவருடைய பேரில், டெலிஃபோன் நம்பர் வேறு ஸ்டேட்டுக்காரங்களோடது. இதை பற்றி சிஐடி கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் சிஐடி அப்போ இருந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் அதற்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. பண்ணதுடைய விளைவாக கவர்மெண்ட் வந்தோடனே சிஐடி என்கொயரி பண்ணுறாங்க. சிஐடி 18 முறை இப்பொழுது இதில் கடிதம் எழுதியிருக்கு. இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷனுக்கு 2023 24 முழுசும் எழுதியிருக்கு கடிதங்கள். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அதற்காக எந்த ஒரு உதவியோ அல்லது அதற்கான பதிலையும் அளிக்கவில்லை. இதில் தான் பிரச்சனை வருது. என்ன எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நடுவராக இருக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் மௌனமாக ஏன் இருக்கிறது? அந்த வாக்குகள் காப்பாற்றப்பட்டு விட்டது. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் அலங்கர் தொகுதியில் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் தான் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்குது.
ஏனென்றால் அதனால தான் அந்த 6000 ஓட்டு காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா டெலிட் பண்ணிப்பாங்க. இப்போ குஜராத்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அப்படி கண்டுபிடிக்காதனுடைய விளைவாக என்ன ஆயிருதுன்னா டெலிட் ஆயிருது. டெலிட் ஆகி ஓட்டு இல்லை நம்ம எல்லா வட மாநிலங்கள்லையும் மேற்கு மாநிலங்கள்லையும் பார்க்க முடியும். தேர்தல் அன்னைக்கு நிறையா முஸ்லீம் பெண்களும் தலித் பெண்களும் வாக்கில்லை என்று திரும்பி செல்வதை பார்க்க முடியும் பல மாநிலங்களில். இதுதான் ஃப்ராடு பண்ணுறது. பாஜகக்காரர்கள் யாருடைய வாக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிங்களே நீங்கள், தலித் பெண்களுடைய வாக்குகளும் முஸ்லீம் பெண்களுடைய வாக்குகளை தான் குறி வைக்கிறது இந்த பாஜகக்காரர்கள். இவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய வாக்குகள் இல்லாம ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் இந்த திருட்டு வாக்கு திருட்டு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது RSS செய்து கொடுக்கின்ற மிகப்பெரிய சதி. ஒரு ஏழை மக்களுக்கும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை பெண்களுடைய வாக்குகளை திருடுவதும் அவர்களுக்கு வாக்கில்லாமல் ஆக்குவதும் தான் பாஜகவுடைய வெற்றியினுடைய மந்திரமாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே இப்பொழுது ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டிலும் ஞானேஸ்வர் போன்றவர்கள் அடிவருடிகளாக இருப்பதனுடைய விளைவு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து அவருடைய தேர்தல் குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களை பொறுத்த மட்டிலே அதற்காக பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனை போல அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே அந்த ஒரு டிஎன் சேஷன் எப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் பொழுது எப்படி தேர்தல் கமிஷன் நடந்ததோ அதை போல இந்த தேர்தல் கமிஷன் நடக்கவே இல்லை. இவர்களை பொறுத்த மட்டிலே இவர்கள் பாஜகவுடைய தேர்தல் கமிஷனை போல பதில் சொல்கிறார்கள். இவர்கள் மேல் குற்றம் சொன்னால் இவர்களிடம் கேள்வி கேட்டால் பாஜக பதில் சொல்கிறது. இவர்கள் பதில் சொல்வதில்லை. இவர்கள் சொல்வதெல்லாம் பாஜகக்காரர்கள் சொல்வதை மாதிரித்தான். பாஜகக்காரர்கள் தான் இவர்களுக்கு செய்தி தொடர்பாளர்களாக அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்களாட்சியின் படுகொலை செய்கின்ற முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதற்காகத்தான் 2வது முறையாக செய்தியாளர்களை சந்தித்து அதுவும் உண்மையான சிஐடி நடத்திய முழு விசாரணை அடிப்படையிலே வந்த செய்திகளையும் தொடர்ந்து உண்மைகளையும் அதுவும் குறிப்பிட்ட விதத்திலே தேர்தல் ஆணையத்தினுடைய செய்கிறார். அவர் சொல்வதெல்லாம் உண்மை. வர திருப்பி மீண்டும் கேட்ட வர திரு பானுச்சந்தர், புது ஃப்ராடாக பண்ணிருக்காங்க. பாஜக பேசுவதை போல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தேர்தல் ஆணையம் ஆயிடுச்சு. மோடி அண்ட் அமித்ஷா அவர்களுக்காக மட்டுமே பணி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கேட்டால் கொடுக்கறதுக்கு தரமாட்டேன்றாங்க. அப்போ எதையோ மறைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எங்களை தொடர் தோல்வின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஏன்னால் இது போன்ற புது விதமாக ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து எப்படி காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. விஜிலண்டா இருக்கிறது ஒரு விஷயங்க, பேனிக் கிரியேட் பண்றது 2வது விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. சிட்டிசன்ஸாகவும் சரி மீடியாவும் சரி விஜிலண்டா இருக்கணும். ப்ராசஸ்ல தப்பு வரக்கூடாது. எல்லாரோட உரிமையும் பாதுகாக்கப்படணுன்றது இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம சொல்லணும். 2வது விஷயம் பேனிக் கிரியேட் பண்றது. இப்போ இந்த ராகுல் காந்தி இப்போ பண்றது 2வது விதமாக இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன், இவர் சொல்றது எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி 2023 காங்கிரஸ் தான் ஜெயிச்சு வந்திருக்கு. அதே ஓட்டர் லிஸ்ட் வச்சு தான் 2024 எலெக்ஷன் வந்திருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கம்மியா இருக்கு, காங்கிரஸ் இன்க்ரீஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆலாந்து கான்ஸ்டியூன்சிலையும் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது எப்படின்னா ஒரு பட்சமாவே இல்லை. இன்னும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நான் ஒரு இதுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. வெற்றி தான் அந்த விஷயத்தை தீர்மானிக்கிறதா இல்ல அது வெற்றியோ தோல்வியோ அதுல இருக்கக்கூடிய கருத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இஷ்யூவை தான் அட்ரஸ் பண்ணணும். சூப்பர். இல்ல அங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி குற்றச்சாட்டு சொல்றது சரியான பதில் இல்ல. கரெக்ட், நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் நான். அவர் என்ன சொன்னார், மாணிக் தாக்கூர் என்ன சொன்னாரு, அவங்க அமித்ஷாவும் மோடியும் எலெக்ஷன் கமிஷனை எலெக்ஷன் கமிஷனை ஓன் பண்றாங்க. அவங்க 2 பேரும் தான் ஈஸியாக அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் விலை போய் விட்டதுன்றது தான் அவர் கிளீனாக சொல்றாரு. இது பேனிக். ஓகே, இது என்னன்னா நிறைய மக்கள் இருக்காங்கல்ல, இவர் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர், தலித் சமூக மக்கள், இவங்கள்ட்டெல்லாம் பேனிக்கை கிரியேட் பண்ணுது. சில பேர் நம்மளுக்கு அகேன்ஸ்டா கான்ஸ்பிரசி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தீனி போடுறது இது. ஓகே, இது என்ன, இது நீங்க டெல்லியில் இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி பேனிக் த்ரோ பண்ணுறதுக்கே வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கி ஒர்க் பண்ணுற NGOs இருக்கு, உண்மை அது. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இதனால என்னன்னா இந்தியாஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்ற பிம்பத்தை உடைக்கிறதுக்காக இருக்கு. இன்னொரு சின்ன பாயிண்ட் வச்சிடுறேன். இவர்
மல்டிபிள் மல்டிபிள் என்ட்ரிஸ் இந்த எலெக்ஷன் லிஸ்ட் இருக்குன்னு சொன்னால காங்கிரஸ் எம்பி ஸ்போக்ஸ் பர்சன் பவன் கேரா அவருக்கு ரெண்டு என்ட்ரி இருக்குங்க. அவரே So, அவருக்கு விளக்கம் கொடுத்தாரு. அவரே சொன்னா அதான் அவர் என்ன இல்ல, என்ன சொல்றாருன்னா நான் வந்து மைக்ரேட் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் என்னோட நீக்க சொல்லி நான் வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டேன், யார் நீக்கலன்னு கேட்டாரு. எக்ஸாக்ட்லி. சோ அதனால பவன் கேரா 2 தடவை ஓட்டு போடுறாருன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு தடவை ஓட்டு போட்டிருக்காரு. அதனால பவன் கேரா என்னோட வாக்குக்கு வந்து அவரோட வாக்கை நீக்கணும்னு சொல்லிட்டு மோடியோட வாக்கை நீக்கணும்னு பவன் கேரா வந்து வேற ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலையா? அப்ளை பண்ணினாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கு. இப்போ 5994 பேர் எப்படி டெலீட் ஆலையோ அதை மாதிரி டெலீட் ஆயிருக்க மாட்டாங்க. அதான் திருப்பி சொல்றேன், இப்போ நீங்க கேட்டது விஜிலண்டா இருக்க வேண்டிய ஒரு நீங்க சொன்னதுல அது எனக்கு புரியுது. அப்போ இந்த சந்தேகம் வர்றதுக்கு ஒரு விதத்துல வந்து எலெக்ஷன் கமிஷனும் ஒன்றிய அரசும் காரணமா இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம். காரணம் வந்து என்னன்னா, ஹரியானா தேர்தல் நடக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து 45 நாளுக்குள்ள இது பண்ணணும், அதுக்கு மேலே தான் நாங்கள் டெஸ்டாய்ட் பண்ணுறோம், கொடுக்க முடியாதுன்றாங்க. தேர்தல் ஆணையர்கள் அவர் காலத்தில் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைக்கும் அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. இது என்ன, இது ஒரு கொல்யூஷன் இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்புற மாதிரியே இருக்கு. கரெக்ட். இதுக்கு என்னன்னா, இது ஒன்லி தீர்வு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் கொடுக்கும். ஓகே, அங்கே கேஸ் போட வேண்டியதான் இது. சிசிடிவி நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமான கேள்வி. அது எதுக்கு ஏன் வந்து அது முடக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ரெண்டாவது என்ன, இது இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். முன்னாடி பாயிண்ட்ல சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்களோட ஓன் பியூரோக்ரஸி இல்லை சார். ஓகே, இல்லை இந்த டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி வே இஸ் டு கனெக்ட் வித் ஆதார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆதார் அது வந்து அனுமதிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆதார் வாங்குறாங்க, ஒரு கரெக்டாக மேட்ச் ஆகாதுன்னு சொல்கிறது. அதனால் இந்த டேட்டா பேஸ் க்ளீன் பண்ண வேண்டியது உண்மை. அது இந்த ராகுல் காந்தி சொன்னதுலேருந்து வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, டேட்டா பேஸை க்ளீன் பண்ணுறது, இந்த ஓடிபி மேட்டர் வந்து சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையான விஷயம். அதான் சொல்கிறேன். அகைன் அவர் கேட்கறது இருக்கு இல்லையா, டெஸ்டினேஷன் ஐபி எது, டெஸ்டினேஷன் போர்ட், டெலிவரி போர்ட் எது, அதை கொடுக்கறதுல வந்து என்ன தயக்கம்? இல்ல நீங்க சொல்றது வந்து எனக்கு 100% கரெக்டாக தெரியல. ஏன்னா வந்து அந்த எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் கர்நாடகா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டீடைல் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவரு ஓடிபி மாத்திரம் எனக்கு தெரியல. ஓடிபி ட்ரெயில், டெஸ்டினேஷன் போர்ட், டெஸ்டினேஷன் ஐபி, இந்த 3 மட்டும் கொடுக்கல, மித்தெல்லாம் கொடுத்துருக்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஓகே, அது ஒரு மேட்டர். அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா, டைனமிக் ஐபி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த முறைகேட்டில் ஈடுபட முயன்றவர்கள், அதனால இது தேவைன்னு கேட்குறாங்க. அதற்காக தனியாக 7 கடிதங்கள் எழுதுறதுக்கும் பதில் வரலன்னு கேட்குறாங்க. கரெக்ட். இந்த மாதிரி டீத்திங் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணாங்க. இது வந்து அதுவும் எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்னன்னா, இது அவங்களுக்கு வந்து ஒரு மீடியா டிபார்ட்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கு ஓன் பியூரோக்ரஸி கிடையாது. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதமும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பியூரோக்ராட்டிக் மேட்டரா தான் இருக்கும். இப்போ வந்து அரசியல் களத்துல ஆல்மோஸ்ட் இறங்கிட்டாங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் மாத்தி சொல்லுது. உண்மையிலேயே வந்து அது பியூரோக்ராட்டிக்கா இருக்கான ஒரே இருக்கும் பண்ணிக்கணும். ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னா, பியூரோக்ராட்டிக்கா இருந்தா விசாரிக்கிறோம் தான் வழக்கமா அதிகாரிகளோட பதில் இருக்கும். இவர் நாட்டுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லி பதில் பேசினாரு ஞானேஷ்குமார். கேள்விகளை தவிர்த்துட்டு போனார். அஃபிடவிட்டை வந்து நீங்க ஃபைல் பண்ணுங்க, ஸ்வான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணா பதில் சொல்றேன். கரெக்ட் தானே? இது வந்து பியூரோக்ராட், இது வழக்கமா பியூரோக்ராட்ஸ் இருந்து பதில் வராது. இது அரசியல்வாதிகிட்ட இருந்து அரசுகிட்ட இருந்து வர்ற பதில். கரெக்ட். என்ன ஏன் தெரியுமா, இதுக்கு மேல வந்து யாரை அட்ஜுகேட் பண்றது? இப்போ நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றம் சாட்டு வைக்கிறீங்க, இதுக்கு அடுத்தது எப்படி போறது? எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னோட பேரை வந்து எப்படி வந்து அவங்க திருத்திப்பாங்க? அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு தான் போனோம். அதுக்கு தான் கேட்கறாங்க ஸ்வான் அஃபிடவிட் கொடுக்கறது. இது ராகுல் காந்திக்கு ஸ்வான் அஃபிடவிட் கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம்? இதெல்லாம் வந்து அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தானா ஸ்வான் அஃபிடவிட் கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம்? அதான் சார், அல்டிமேட்டா நீங்க சொல்ற சிசிடிவி மேட்டர் எல்லாமே நீதிமன்றத்துக்கு போனோம். இதுவும் நீதிமன்றத்துக்கு போட்டோம். அதுக்கு ராகுல் காந்தி கொடுக்கட்டும். அவர் சொன்னது வந்து உண்மையா இருந்தா கொடுக்கட்டும். ரைட்டா? நான் அகைன் சொல்றேங்க, அவர் சொல்றத வந்து நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ எடுத்துப்போம், விஜிலண்டா இருப்போம், திருத்திப்போம். ஆனா வந்து பேனிக் ஆயிட்டு மிச்ச வந்து வேற வெளிநாட்டு சக்திகள் வந்து நம்ம இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்ற பிம்பத்தை உடைக்கிறதுக்காக கொண்ட இந்த சதியை வந்து நம்ம அதுக்கு வந்து ஆளாகக்கூடாது. திரு மாணிக் தோகர், அதாவது வந்து பேனிக் கிரியேட் பண்றதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. நீங்க வந்து விஜிலண்டா இருக்கிறத நாங்க ஒன்றும் தப்பு சொல்லல. நீங்க வந்து மக்களை வந்து ப்ரோக் பண்ணி அவங்கள ஒரு அச்சத்தில் ஆழ்த்த பாக்குறீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே சீர்திருத்தத்தில் நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது எனக்கு தெரியல. ஒரு சகோதரர் பற்றி அவரோட பேச்சில் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய தோணி தான் புரியுது. அதில் நீங்கள் சொல்கிறது என்னட்டா, எது கேட்டாலும் திரும்பி தேச துரோகம்ன்றது. நீங்கள் வந்து பிரச்சனை என்னன்னா, இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்னன்னா, தேர்தல் ஆணையம் வந்து நியாயமாக இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து தவறு செய்கிறவங்களுக்கு துணையாக இருக்கிறது, தேர்தல் ஆணையம் வந்து அதுவும் குறிப்பிட்டாக இந்த அவர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு ஆளே இல்லைங்கிறாரு. 700 ஸ்டாஃப் இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு, பெர்மனன்ட் ஸ்டாஃப் 700 பேர், 726 பேர். 7 பேர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க தான் ரொட்டேஷனில் வர்றது. அவங்க தான் இப்போ ஞானேஸ்வர் மாதிரி யாரெல்லாம் விருந்தினர்கள், வந்திருக்க விருந்தினர்கள் கொஞ்ச நாளில் ரிட்டையர்ட் ஆகி போயிடுவாங்க. ஆனால்
தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டும் 700 ஸ்டாஃப்ஸ் வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ். அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஸ்ட்ரக்சர்ஸை நடத்திட்டு வர்றது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் வைப்ரண்ட் சிஸ்டம் அதில் பில்ட் பண்ணியிருக்கு. சேஷன் காலத்தில் இருந்தும் சரி, அதற்கு பின்னால் வந்தவர்களும் சரி, வைப்ரண்ட் சிஸ்டம் பில்ட் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்காகத்தான் அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிச்சது. எலெக்ஷன் கமிஷனர்ஸோட செலெக்ஷன் ப்ராசஸையே இவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸை வெளியில் வச்சுட்டு அமித்ஷாவும் மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் மட்டும் இருக்கணும், அதில் மெஜாரிட்டி யார் வர்றாங்களோ அவர்கள் தேர்வு செய்வது தான் மாற்றினாங்க. இதெல்லாம் சட்ட திருத்தமாக மாற்றினாங்க. இவர்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் கமிஷனையே குஜராத் தேர்தல் கமிஷன் மாதிரி ஆக்குவதற்காகத்தான் எல்லா வேலையும் பார்த்தது. அதனுடைய விளைவைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னட்டுன்னா டெமோக்ரஸி ஓட்டு திருட்டுன்னு ராகுல் காந்தி சொல்கிறது என்னென்னா, போன தடவை 400 சீட்டு ஜெயிக்க போகிற 400 பார்ன்னு சொல்கிற மோதியை மக்கள் வந்து 240 கொண்டாந்து விட்டாங்க. 272 இடம் கூட கிடையாது. 240 ஏறக்குறைய 39 தொகுதியில் இது மாதிரி திருட்டு நடந்திருக்குங்கிறது தான் எங்களுடைய ஆய்வில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தொகுதிக்கு இப்போ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இது மாதிரி பல தொகுதிகள் வரப்போகுது. ஏனென்றால் இது மிகப்பெரிய அளவில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. இந்த அரசு ஒரு ஓட்டு திருட்டு அரசு. இந்த அரசுக்கு மக்கள் வாக்களிக்கவே இல்லை. வாக்களிக்காமலே இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவரை போன்றவர்கள் சொல்றது என்னடா, இந்தியாவுக்கு எதிரான இருக்கு, NGOs வந்து என்ன பேச்சு 75 இயர்ஸா எப்படி ஜெயிச்சிங்கன்னு சொல்லுங்களேன். ஓட்டு திருட்டு நடக்கல. ஒரு நிமிஷம் இல்லை, அவர் முடிச்சிருட்டோம். மக்கள் ஓட்டு போட்டுப்பா, மக்களே ஓட்டு போடலன்றாரு. மக்கள் ஓட்டு போடாம ஓட்டு போட்டு மக்கள்கிட்ட போகாமலே ஜெயிக்கல. எம்பியும் ஓட்டு திருட்டுல மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கவன். சரியா? அதான் சொல்றேன், நீங்க ஜெயிச்சா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டு திருட்டு. சார் 2 பேர் பேசினா கேட்காது. அவர் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. மோடி ஜெயிச்சது என்ன, அமித்ஷா ஜெயிச்சது என்ன, என்ன பேச்சு பேசி நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் அதுவும் தோற்றவர்கள் இதே மாதிரி தான். இதான் பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனை 39 ஜெயிச்ச மாதிரி தான் தமிழ்நாட்டுல பாஜக வேறொன்று அது தெரிஞ்ச விஷயம் தான். உங்களை பொறுத்தமட்டிலும் ஸ்ரீதரன் போன்றவர்கள் என்னன்னா டிவியில் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இவர்களை போன்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை பொறுத்த மட்டும் நான் சன் டிவியில் நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, பாஜகவை பொறுத்த மட்டும் ஓட்டு திருட்டை நியாயப்படுத்தி அவர்கள் தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து பண்ணுது. இந்த சதி என்பது முறியடிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது இவர்கள் பேசுவது என்னட்டா, எது பேசினாலும் தேசத்துக்கு எதிராக பேசுறது, NGOக்கள் ஆதரவோடு பேசுறது. 75 வருஷமாக இந்த நாட்டில் தேர்தல் நடந்திருக்கு. பல தேர்தல்களில் ஒவ்வொரு விதமும் தேர்தல் பிரச்சனைகள். தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் ஓட்டு திருட்டுல தானே ஜெயிச்சு வந்தது 2014 வரையில. பிரதர், இப்படி அவர் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரா, நீங்க அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தா தயவு செய்து இல்ல நீங்க தொடருங்க. பேச முடியாது. அங்க உட்கார்ந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க உட்கார்ந்து கொலையடை சட்டை மாதிரி நான் என்னால போட முடியாது. நான் வந்து குறைச்சிக்கிற முடியாது. தயவு செய்து இப்படிப்பட்டதுக்கு என்னை அழைக்காதீர்கள். இவர்களுக்கு பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட இல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அவர் பேசல, நீங்க அவர் இடையே பண்ணல, நீங்க கம்ப்ளீட் அப்புறம் பேசிக்கிட்டு இருக்க பாட்டியெல்லாம் எனக்கு பேச வைக்காது தயவு செய்து. நான் சொல்ல விரும்புறது ரொம்ப முக்கியமானது என்னடா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இவர்களை பொறுத்த பாஜகவை பொறுத்த மட்டும் ஓட்டு திருட்டு நடத்தி தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரி பல உண்மைகள் வரும்போது என்னடா தேச துரோகத்துக்கு வந்துருவாங்க. ஒவ்வொரு இடத்திலும் SIR ஆகட்டும், SIRல இப்போ ஆதாரை பொறுத்த மட்டும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் எலெக்ஷன் கமிஷன் வாதாடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக சுப்ரீம் கோர்ட் இப்போ பாராளுமன்றத்தில் நாங்கள் போராடியதனுடைய விளைவாக, பீகாரில் போராடியதனுடைய விளைவாக கடைசியாக பீகாரில் வந்து ஆதாரை சேர்த்து 12வது அடையாளமாக சேர்த்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. 12வது அடையாளமாக அதனுடைய விளைவாகத்தான் ஆதார் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு. இல்லாட்டா ஆதார் இல்லாமல் ஏழை பாளைகள்லாம் பல பேருக்கு, பெண்களுக்கு வாக்கு இல்லாமலும் 65 லட்சம் பேருடைய வாக்குகளை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இது பாஜக RSSனுடைய சதி. ஏழைகளுடைய வாக்குகளை பிடுங்கணும், பெண்களுடைய வாக்குகளை பிடுங்கணும், சிறுபான்மை, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய வாக்குகளை பிடுங்கணும். வெறும் இவர்கள் ஒரே மனுவாதி மைண்ட் செட்டோடு இருக்கவர்கள் மட்டும்தான் ஆளணும். இதுதான் அவர்கள் கொண்டு வருது. மீடியா, நார்த் இந்தியன் மீடியா குறிப்பிட்ட விதத்தில் கம்ப்ளீட்டாக பிஜேபி கையில் போயிடுச்சு. அதுவும் மோடியும் அமித்ஷாவும் தான் கண்ட்ரோல் பண்ணுற அளவு வந்துருச்சு. அதனுடைய விளைவாக இவர்களை பொறுத்த மட்டும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இது இந்த அரசு என்பது, மோடி அரசு என்பது வாக்கு திருடி அமையப்பட்ட அரசு. இந்த அரசு 240 இடங்கள் தான் மக்கள் கொடுத்ததுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். 240 கூட கொடுக்கல, 200 இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 303 இருந்தவங்கள 200 கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் இன்னும் பிரதமராக இருக்கிறார்.
மோடி அவர்கள், அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அனைத்து விதத்திலும் துஷ்பிரயோகம் நடக்கிறது. இந்த அரசு பல வகையிலே தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், இடி, சிபிஐ எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த அரசினுடைய வேலையாக இருக்கிறது. அதற்கு மேலே தேச துரோகம். உடனே யார் பேசினாலும் சரி, இதெல்லாம் யாராவது கேள்வி கேட்டால் உடனே இது இந்தியாவை அவமானப்படுத்துறது, தேச துரோகத்தை பண்ணுறதுக்காக பண்ணுறது, இப்படிப்பட்ட போலியான வாதங்களை வைத்து பாஜக தப்பித்து கொள்ள முடியாது. இந்தியாவில் அவர்களை பொறுத்த மட்டிலே இந்திய மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். பல வகையிலே தேர்தல் இந்த கடந்த 10-15 வருடங்களாக இவர்கள் செய்திருப்பது எல்லாமே பல வகையிலே பல மாநிலங்களிலே விதவிதமான ஓட்டு திருட்டினுடைய விதம் இப்பொழுது பெங்களூர் மத்தியிலே ஒரு விதமாக இருக்கிறது, அலங்கத் தொகுதியிலே ஒரு விதமாக இருக்கிறது, மகாராஷ்டிரா தொகுதியிலே ஒரு விதமாக இருக்கிறது. பல வகையிலே இந்த விதங்கள் வருகின்றன. இந்த திருட்டுக்களை தடுக்க வேண்டும். தமிழகத்திலே இப்படிப்பட்ட திருட்டுக்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து, ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து நிற்க வேண்டிய காலமாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்த மட்டுமே உண்மையிலே மக்களுடைய ஆதரவு இல்லாமல் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மக்கள் ஆதரவு இல்லாமல் வெறும் மற்ற கட்சிகளை உடைத்தும், மக்கள் கட்சிகளை மிரட்டியும், அவர்களுடைய தலைவர்களை கட்சியில் சேர்த்து இதை போல ஓட்டு திருட்டு செய்துதான் ஆட்சி செய்கிறார்கள் ஒழிய மக்களுடைய ஆதரவாக அல்ல என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இது நன்றி, வணக்கம். ஓட்டு திருட்டு செய்துதான் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, மக்களோட அபிமானத்தை வென்றெல்லாம் பண்றது கிடையாது அப்படின்றது வெளிப்படையான குற்றச்சாட்டு இருக்கிறாரு. கரெக்ட். அவர் சொல்றது 100% கரெக்ட்னே வச்சுக்கலாம். 2014 வரைக்கும் 2014 வரைக்கும் நாங்க காங்கிரஸ் ஓட்டு திருட்டுல தான் நாங்க ஜெயிச்சிட்டு வந்தோம். இது வரைக்கும் அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பழக்கமே ஓட்டு திருட்டு தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாருன்னா, நாங்க 39 பேர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சது ஓட்டு திருட்டுல தான் ஜெயிச்சோன்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் சொல்றதுல நியாயம் இருக்கும். ரெண்டாவது, செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி அவங்க ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் ஓட்டு திருட்டு கிடையாது, ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் ஓட்டு திருட்டு. இதுக்கெல்லாம் மருந்து இல்லைங்க. இப்ப தமிழ்நாடு தொகுதியில காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. அதுதான் பிரச்சனை எழுப்புறாங்க. காங்கிரஸ் ஜெயித்த இடத்துல தான் அந்த முறைகேடு நடந்துச்சு. தெரியாதுங்க. 2023ல ஓட்டு போடலன்னு 2025ல தான் அவருக்கே தெரியுது ராகுல் காந்திக்கு. இல்ல அப்பவே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு. 2 வருஷமா சிஐடி விசாரணை நடக்குது. 25ல மறுபடியும் 24ல ஓட்டு போட்டிருக்காங்க. 24ல மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. சார் இப்ப ஆலன் தொகுதி குற்றச்சாட்டு 2023லயே வச்சாச்சு. அந்த தேர்தலுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டு நடந்ததா நிறுத்தி தான் சிஐடி விசாரணை. குற்றச்சாட்டு எல்லாமே அடிப்படை ஆதாரம் எல்லாம் மறுத்தாச்சு. மக்களால முற்றிலும் தோற்கடிக்கப்பட்ட ஒரே நிமிஷம் எலெக்ஷன் கமிஷனே அதுல முகாந்திரம் இருக்குன்னு தான் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுருக்கு. சிஐடி விசாரணை நடக்குது. நீங்க இல்லன்றீங்க. இல்ல, எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லிருக்காங்க, நாங்க தான் அந்த புகாரை கொடுத்துருக்கோம்ட்டு. ஆமா, நீங்க இல்லன்னு சொல்றீங்க. நாங்க இல்லன்னு சொல்லங்க. நாங்க இப்பதான் சொன்னீங்க. ஒரே விஷயங்க, எலெக்ஷன் கமிஷன் தான் இத முகாந்திரமே பண்ணிருக்கு. அவங்களால தான் முடியும். அது வேற விஷயம். இப்ப ராகுல் திடீர்னு எலெக்ஷன் கமிஷனர் ஆணையர் நியமனத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் தானே இருக்காரு. டிஎன் சேஷன் பற்றி ரொம்ப அழகாக பெருமையாக சொன்னார். டிஎன் சேஷன் இருந்தப்போ அடிஷ்னலாக 2 தேர்தல் ஆணையரை போட்டு தேர்தல் ஆணையர்னு இருந்ததை எலெக்ஷன் கமிஷனர்ஸ்னு மாற்றினது யார்? நவீன் சாவ்லா மாதிரி ஒரு கரப்டான அதிகாரியை தேர்தல் ஆணையராக கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கட்சி சாத்தாம் வேதம் ஓதுற மாதிரி எம்எஸ் கில் தேர்தல் ஆணையராக இருந்து உடனே எம்பி ஆக்குறீங்க காங்கிரஸ் கட்சியில். நீங்கள்லாம் தேர்தல் ஆணையத்தை பற்றியோ ஏதாவது அரசமைப்பு சட்டத்தை பற்றி காங்கிரஸ் பேசலாமா? அதுக்கான காங்கிரஸ் முன்னாடி பண்ண தவறுகளை தான் பாஜக இப்போ செய்தா? காங்கிரஸுக்கு அந்த உரிமையே கிடையாதுங்க. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சவங்க 75ல எல்லாம் எல்லா விதமான அரசு அதிகாரிகிட்ட இருந்த பெருமையை நேர்மையை சிதைச்சவங்க காங்கிரஸ். இன்னைக்கு அவர் அவங்க மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஜெயிக்க வச்சதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டாங்களாம். எங்களை நான் 240 இடத்துல என்ன பேசுறாரு? ராகுல் காந்தி அவர்களுக்கும் எல்லா விதமான தோல்விங்க. இது வரைக்கும் பல தடவை மன்னிப்பு கேட்டாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி அவங்க கார்த்திக் சிதம்பரம் அவங்க ஊருக்காரு அவரே சொல்றாரு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல திருமுல் நடக்குதா? இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வாங்க சார். இப்ப அவங்க அடிஷன் டெலிஷன்ல தான் பிரச்சனைன்னு சொல்லி காந்தி எவிடன்ஸோட கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையமே ஆமா நடந்ததுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதற்கு ஏன் நேர்மையான பதில் இல்லைன்ற எல்லாத்தோட கவலை. தேர்தல் ஆணையம் நேர்மையா பதில் சொல்லியாச்சு. எங்க பக்கம் நாங்க அதனால தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்திருக்கு. அதுக்கு ஏன் தரவுகளை கொடுக்கலன்னு கேட்டா ஏன் தலைமை தேர்தல் ஆணையர் தேசத்துக்கு பின்னாடி பொழிஞ்சுக்கிறாரு? ஒரே ஒரு விஷயங்க, இவர் பிஜேபி இப்படியெல்லாம் ஜெயிச்சதுன்னு சொல்றதுனால தான் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. தேர்தல் ஆணையம் அதை பார்த்துக்கும். தேர்தல் ஆணையம் அது எப்படி நடந்திருக்கு, தேர்தல் ஆணையத்தில் தப்பு நடந்ததா தேர்தல் ஆணையம் நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு ராகுல் காந்தி கிட்ட, உங்ககிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்குல்லங்க, இவ்வளவு ஆதாரம் இருக்குல்ல, ஒரு அபிடவிட் போடுங்க.
எளிமையான விஷயம். ராத்திரி 12 மணிக்கு உங்களுக்கு தேவைன்னா அகமது பட்டேல் விஷயத்துல 12 மணிக்கு நீதிபதியை போய் தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, இரவு 12 மணிக்கு காலையில 4 மணிக்குள்ள ஹியரிங் வைக்கிறீங்கல்ல. சார் அது நான் என்ன கேக்குறேன், அப்போ ஜனநாயகம் இருக்குல்ல, இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கி ஆட்சிக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள போன பிரதமருக்கு ஜனநாயகத்தை காப்பாத்துறதுல இந்த பிரச்சனை எந்த பங்குமே இல்லையா? எதுவுமே இல்லையா? ஜனநாயகத்துக்கு காங்கிரஸ் எப்படிங்க காப்பாற்ற முடியும்? நான் பிரதமரை கேக்குறேன். என்ன சம்பந்தம் இருக்கு சார்? அது இல்லன்னு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, பிரதமருக்கு பங்கு இல்லையான்னு கேக்குறாரு. சொல்றோம் நாங்க வந்து ஜனநாயகத்தை காப்பாத்ததுனால தான் 3 முறை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப வந்து ஒரு நேர்மையான விசாரணை வேணும்னு கேக்குறாங்க. நீங்க விசாரணை வைங்க, விசாரணை நாங்களும் வரவேற்கிறோம். நீங்க புகார் கொடுங்கங்க. உங்க குறைந்தபட்சம் அவங்க எதிர்பார்க்கறது ஆதாரம் இருக்குல்ல, இல்ல ஆதாரம் இருக்குல்ல, ஒரு விஷயம் சேர்த்தே சொல்லிருங்க. அது வந்து என்ன குறைந்தபட்சம் ஒரு வெளிப்படையான பதில முதல் சொல்லட்டும் ஞானேஷ்குமார் கேக்குறாங்க. வெளிப்படையா போற போக்கில் எதையுமே வாயெல்லாம் சொல்லிட்டு போறதை விட ஒரு புகார் கொடுங்க சார், ஒரு அஃபிடவிட் கொடுங்க சார். சரி 18,000 அஃபிடவிட் வந்து அகிலேஷ் யாதவ் அனுப்பிச்சு விட்டாரு, அதுக்கு வந்து பதிலே வரலையே. ஒரு விஷயங்க சார், அகிலேஷ் யாதவ் 18,000 அஃபிடவிட் அனுப்பிச்சேன்னு கட்சிக்காரங்க சார்பா அனுப்பிச்சது பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலே ஒரே ஒரு அஃபிடவிட், அதற்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையம் ஏன் பதில் சொல்ல? நீங்க இவ்வளவு புகார் சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு அஃபிடவிட் இல்ல, நான் தான் கேக்குறேன். நீங்க சொல்ல பிரதான பத்திரம் தான் நான் சொல்றேன். அகிலேஷ் யாதவ் அவர் ஜெயிச்ச தொகுதியில் இருந்தே எடுத்து 18,000 அஃபிடவிட் அனுப்பிச்சார்ல, அதற்கு ஏன் ஞானேஷ்குமார் பதில் சொல்லல? ஞானேஸ்வரன் போய் கேளுங்க, நாங்க என்ன சொல்றோம்? அவர் தான் சொல்ல மாட்டேங்கிறார். நாங்க சொல்றோங்க இப்ப நீங்க புகார் போற போக்குல நீங்க தான் வந்து போற போக்குல சொல்ற புகார்ன்றீங்க. வேற விஷயங்க. தமிழ்நாட்டுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, இது எல்லாம் ஹாரிஸ் ஜெயராஜ் சினிமா பாட்டு, இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான்லாம் நான் போட்டது, அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு சீரியஸா பேசுறாருன்னு நினைச்சாங்க, அப்புறமா அவருக்கு சரியில்லை ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்ப ராகுல் காந்தி இப்ப திரும்ப 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 ஏதோ சொல்லி பார்த்தாரு. அவர் ஹிண்டன்பர்க்னுவாரு, அதானின்னுவாரு, என்னென்ன சொல்லி பார்த்தாரு. இப்போ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இது மாதிரி பாசிட்டிவான விஷயம் 3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட இந்த ஜிஎஸ்டி எல்லாம் இவங்க சொன்னாங்க இல்லையா, ப. சிதம்பரம் சொல்லார் இல்லையா, இவங்க சிவகங்கையில் ஒரு பொருளாதார மேதை, அந்த கிராமப்புறத்தில் எங்கே பிஓஎஸ் மிஷின் இருக்கா, அங்கே டிஜிட்டல் வருமா, வயர்லெஸ் வருமா, வைஃபை வருமானார். இன்னைக்கு கிராமப்புறத்தில் இல்லை, எல்லா இடமும் டிஜிட்டல் புரட்சி வந்தாச்சு, எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் வந்தாச்சு. அதில் சர்வீஸ் டேக்ஸ் வாக்காளர் நீக்கமும் கூட டிஜிட்டலா தான் ஃப்ராட் நடந்துருக்கு. இதை ஏன் மடைமாற்றாங்கன்னு சொல்றேன். சர்வீஸ் டாக்ஸ்னுடைய பேஸ் அதிகமாயிடுது, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுடைய பேஸ் அதிகமாயிடுது. 2 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வசூல் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கு பதிலா இதை மடைமாற்ற தந்திரமாக ராகுல் காந்தி பண்றாரு. குறிப்பா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஸ்டூடெண்ட், இளைஞர்கள், ஜென்சி எல்லாம் வந்து அவங்கள புரட்சி ஏற்படுத்தணுமா. இதுதான் சொல்றோம் நாங்க. இது வெளிநாடுகளுடைய ஜார்ஜ் சோரஸ் மாதிரி ஓபன் சொசைட்டினுடைய, ஏன்னா அந்த அம்மா ஒரு அம்மா கூடவே இருக்கு, கௌரன் அம்மா, அந்த அம்மா வந்து அந்த ஜார்ஜ் சோரஸினுடைய உதவியாளர். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இல்ல பீகார் தேர்தலை பத்தி 65 லட்சம் காணான்னு சொன்னார்ல, அப்போ ஒருத்தர் இவங்க எது யாரை அடிப்படையாக வச்சு சொன்னமோ அவரே இன்னைக்கு நாங்க தெரியாம சொல்லிட்டோம் பேஸ்லெஸ். அது பீகார் தேர்தலுக்காக சொல்ல சார், நீங்க சொன்னது வந்து வேற ஆளு. அவர் வந்து மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பீகாருக்கு அதுக்கு சிஎஸ்டிஸ்க்கு சம்பந்தம் இல்ல, அது வேற குளறுபடி இருக்கு. அதை சரி பண்ணணும் தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. ஆனா எஸ்ஐஆர் கொண்டு வரக்கூடாது, நாங்க போய் தகராறு பண்றீங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, அதுக்கு கொடுத்த காலமும் அதற்கு விதித்த கண்டிஷன்ஸ் தான் தப்புனாங்க. சரி இல்ல டைம் இல்ல, இதே உங்க இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். நன்றி நன்றி. இப்ப ஜனவரி இந்திரகுமார் வாக்காளர் பட்டியல், அதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அந்த கட்சியினுடைய ஏஜென்ட் போய் சொல்லலாம், சரி பண்ணலாம். அதுக்கு இப்ப டைம் கொடுத்துட்டாங்க. ஓகே இந்திரகுமார், இது வந்து ஒரு வெளிநாடுகள்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சதி முகாந்திரம் இல்லாம வேற காரணங்கள் கிடைக்காம இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிட்டு இருக்காங்க போற போக்குல. இதுல வந்து ஒரு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காங்கிரஸ்னால தோல்வியை மறைக்கத்தான் அவர்கள் யுக்திகள் எடுபடலைன்றனால இப்படி பண்றாங்கன்ற ஒரு இன்னும் கரெக்டாக ஒரு 6 நிமிடங்கள் மிச்சம் இருக்குது. இந்த 6 நிமிடம் எந்த இடையீடும் இல்லாமல் நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வரல. இந்த அப்படியா இந்த தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கிறது அப்படின்றது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். அடிப்படையான பிரச்சனை, மக்கள் ஆட்சிக்கு இந்த தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையர்களும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. அதை நான் சொல்லலை. 2021 டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு ஹெட்லைன்ஸ் வருகிறது, பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா summoned election commissioners and chief election commissioner to appear before the principal secretary அப்படின்னு. இதை பார்த்து நான் ஷாக் ஆகலை, ஆனால் எஸ்ஒய் குரேஷி ஷாக் ஆகிறாரு. ஏன்னா எந்த பிரின்சிபல் செக்ரட்டரிக்கும் எலெக்ஷன் கமிஷனர்ஸை சம்மன் பண்ணுறதுக்கான அதிகாரமே இல்லாத போது சம்மன் பண்ணி அந்த சம்மனை ஏற்றுக்கிட்டு இந்த 3 பேரும் போய் பார்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அசோக் லவாசான்ற ஒருத்தர் இந்த பிரதமர் மீதான புகார்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகு அவர் வீடு உள்ளிட்ட அவருடைய சொந்தக்காரர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலைமை
எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. காங்கிரஸ் வாக்கு திருட்டு செய்திருக்கிறதான்னு கேட்குறாங்கல்ல, காங்கிரஸ் வாக்கு திருட்டு செய்யவில்லை என்பதற்கான உதாரணம் தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட தேர்தல் சீரமைப்புகள்ன்ற பேரில் எஸ்ஒய் குரேஷி சொல்கிறாரு. 2007 உத்தரப்பிரதேச அசம்பிளி எலெக்ஷனில் யார் யார் பெயரெல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதோ விடுபட்டதோ அவர்கள் பெயர் பட்டியலை எல்லாம் தனி பட்டியலாக தயாரித்து டோர் டு டோர் கேம்பெயின் நடத்தி எப்படியாவது வாக்காளர்களை திரட்ட வேண்டும் என்பதற்காக வேலை பார்த்தோம். அப்படியான முறைகளை இப்போது ஏன் கையாளவில்லை? 2007 டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் தனி பட்டியல் போட்டிருக்கிறாங்கல்ல, இப்போ ஏன் போட முடியல? வழக்கு தொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, தேர்தல் ஆணையரை போய் வழக்கு தொடுக்க சொல்லுங்க. ராகுல் தெளிவாக சொல்லிட்டார், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அந்த மக்களோடு நான் உரையாடுகிறேன், அதில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் பதில் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் கோர்ட்டுக்கு போங்கள். ராகுல் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார். கோர்ட்டுக்கு போக வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கு. நாங்கள் கோர்ட்டுக்கு போக தயாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகளை நோக்கி ஜனநாயக அமைப்புகளை நோக்கி முன்வைக்கிறாங்கன்னா, கோர்ட்டுக்கு போக இந்திய குடிமகனாக அத்தனை பேரும் தயார். ப்ரொவைடட் தட் தேர்தல் ஆணையம் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா? இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையமும் ஒவ்வொரு வகையாக இருக்கிறது. எலக்டோரல் ரோல் அப்படின்றதுல எத்தனை வாக்காளர்கள் இன்னைக்கு தேதியில் இருக்கிறாங்கன்றத மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கக்கூட முடியாத நிலையில தான் தேர்தல் ஆணையங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு பட்டியலை வெளிப்படையாக கொடுத்தா நாங்கள் கேஸ் போடுறோம், யாருனாலும் கேஸ் போடுவாங்க. அப்படி ஒரு பட்டியலை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையருக்கு திராணி இருக்கிறதா? தேர்தல் ஆணையத்துக்கு துணிச்சல் இருக்கிறதா? ஒரு அரசியல் கட்சி போல சவால் விட்டு கொண்டிருக்கிறார்களே, கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கெல்லாம் அது வந்து சப்ளிமெண்டரி மெயின் கோர்ட்லயே மெஷின் ரீடபிள் ஃபார்மட்ல கொடுக்கல. அதுக்கு அப்புறம் வந்து உத்தரவின் பேர்ல அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்காங்க. இல்ல இன்னொரு வேறொரு விவாதத்துல விரிவா விவாதிப்போம். காலம் இல்ல, நேரம் இல்ல. இல்ல மக்கள் வந்துதான் எஜமானர்கள், அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். இந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கா இல்லை இதில் போன போக்கில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு செய்தி கூட வந்திருக்கு, எந்த ப்ரைவசிக்காக வந்து நாங்கள் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம், யாரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே தேர்தல் ஆணையம் தெலங்கானா அரசுக்கு 2019 அங்கே இருக்கக்கூடிய ஒரு பென்ஷன் திட்டத்தை வந்து உறுதி செய்வது, கிராஸ் செக் பண்ணுவதற்கு ஈஸி டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. எல்லாமே மக்கள் பார்வையில் இருக்குது, பப்ளிக் டொமைன் இருக்குது. பார்க்கக்கூடிய மக்கள் தீர்மானிக்கட்டும் இதில் தேர்தல் ஆணையம் வந்து நியாயமாக செயல்படுகிறதா, நேர்மையான பதில் அளிக்கிறதா என்பதை மீண்டும் ஒரு கேள்வி களத்தில் சந்திப்போம். நன்றி.